குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். மற்ற விஷயங்கள்லாம் மேலே பேசியாச்சு. சொல்கிற அளவுக்கு மற்ற விஷயங்கள் இப்போ பேச வேண்டியதில்லை. இம்பார்ட்டண்டான விஷயம் எனக்கு அப்பவே தெரியும். 113 பேருக்கு பேமெண்ட் போட்டு ஸ்டாஃப் ஐடி நேமோட தூக்கி போட்டாலும் ஒருத்தருடைய பேமெண்ட் ப்ரூஃப் ஒழுங்காக வராது. 50 பேர் கூட வராதுன்னு தெரியும். மெயிலே எனக்கு தெரிஞ்சு 10 பேர் என்னவோ ப்ரூஃப் அனுப்பிட்டீங்க. ஆனால் மெயிலில் அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து நம்ம கமெண்டர்ஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 113 பேரில் ஒருத்தர் பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பியிருக்கீங்க. அதுதான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது. சரி, எஸ்பிஐ விட்டு கிளம்பிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்டேட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி லிஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த வேலை எஸ்பிஓ டிடிஎஸ் பே பண்ண போகிறாங்க. இந்த மாதமே கம்பல்சரி அத்தனை பேருக்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின அத்தனை பேமெண்ட்டுக்கும் டிடிஎஸ் உங்களுக்கு எஸ்பிஓ பே பண்ண போகுது. உங்கள் பேன் கார்டு பேசிஸில் 14,000 பேர், எப்படி 14,000 பேர் பேங்க் டீட்டெயிலில் பேன் கார்டு ஃபில் பண்ணாத இருக்கீங்க. அதாவது பேங்க் டீட்டெயிலே கொடுக்காம இருக்கீங்க. 14,000 பேர். நிறைய பேர் பேன் கார்டு நம்பர் ஃபீல்டில் உட்காந்து மொபைல் நம்பர் போட்டிருக்கீங்க, ஆதார் கார்டு போட்டிருக்கீங்க, தப்பான பேன் கார்டு போட்டிருக்கீங்க. ரைட்? அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் கார்டு கமாண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. அவங்க ரிக்வஸ்ட் எடுப்பாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதும் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, மிஸ்டேக் பண்ணியிருக்கிறவங்க, அப்டேட்டே பண்ணாதவங்கெல்லாம் மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஐடியும் பிளாக் லிஸ்ட்டில் போயிடும். ரைட்? ஏன் அப்படின்னா இப்போ என்ன சார், இப்போ எதுக்கு சார், அது என்ன சார் ப்ராப்ளம், நாங்கள் பொறுமையாக பண்ணலாம்னு இருந்தோம், ஏதாவது ரீசன் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் எந்த ரீசன் சொன்னாலும் இப்போ ஏன் எமர்ஜென்சினா நீங்களாம் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க. இங்கே என்ன பிரச்சனைனா இந்த 14,000 பேர் யாருன்னா இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் பேமெண்ட் வாங்கினவங்க என்ன பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. அதுதான் இந்த ப்ராப்ளம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பேமெண்ட் போட்டு என்ன இருக்கும், டிடிஎஸ் பே பண்ணணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம அட்மின் டீம் லிஸ்ட் எடுத்தாச்சு, அதை ஆடிட்டிங் டீம் கொடுத்தாச்சு. அதில் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு 14,000 பேர் இன்னும் பேன் டீட்டெயிலே அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களை கண்டிப்பாக பண்ண சொல்லிடுங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்கு நீங்கள் 20% அந்த அமௌண்ட் எவ்வளோ அவங்களுக்கு சேலரி போட்டிங்களோ அதில் 20% நீங்கள் தான் உங்கள் கை காசை போட்டு கட்டி ஆகணுன்ட்டாங்க. கண்டிப்பாக எஸ்பிஐ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எதையோ பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக கட்ட மாட்டாங்க. அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து கட்டிடுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் வாலெட்டில் கண்டிப்பாக அமௌண்ட் கம்ப்ளீட் வாலெட்டில் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணி எங்கள் கட்டிடுவாங்க. அதனால் மறக்காமல் 2 டேஸ்க்குள்ளே ஃபில் பண்ணுற வேலையை பாருங்கள். அதுவும் சம்பளம் வாங்கினவங்க ஃபில் பண்ணாத இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் பிரச்சனை. இப்போ சம்பளம் வாங்காதவங்க மட்டும் தான் லிஸ்ட் எடுத்துருக்கோம். அதில் 14,000 பேர். இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக பண்ணாதிருப்பீங்க. அது தனியாக ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். அது மொத்தத்தில் யாரும் பண்ணாமல் இருக்காதீங்க. பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிடுங்க. பேன் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுங்க. தப்பான பேன் கார்டு நம்பர் கொடுத்த எல்லாருக்குமே கம்பல்சரி டிடெக்ஷன் இருக்கும். யாராச்சும் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா எஸ்பிஐ கமாண்டர்ஸ்க்கு பிரைவேட் மெசேஜில் யாராச்சும் ஒரு கமாண்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்கள் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்துருவாங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், எஸ்பிஐ சைட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். அதோட விடுங்க. அடுத்தடுத்த கமாண்டர்ஸ்க்கு ஒரே கம்ப்ளைண்ட் கொண்டு போவாதீங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கமாண்டர்ஸ்க்கு கொண்டு போங்க. நான் தப்பான ஒரு பேன் டீட்டெயில் கொடுத்துட்டேன், பேன் கார்டுக்கு நம்பருக்கு வர ஃபோன் நம்பர் போட்டேன், ஆதார் கார்டு நம்பர் போட்டேன் அப்படிங்கிறவங்கலாம் கமாண்டர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கான ஐடியா என்னன்றதை நான் நோட்டீஸ் போல் எவ்வளோ ரிக்வஸ்ட் வருதுன்றதை பொறுத்து நோட்டீஸ் போல் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ ஃபில் பண்ணாதவே இருக்கிறவங்களாம் ஃபில் பண்ணிவிடுங்க. தப்பாக ஃபில் பண்ணவங்களா கமாண்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி சரி பண்ணிக்கங்க. கமாண்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணும்போது உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி மஸ்ட். ஆல்ரெடி நான் பேசியிருக்கனாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு மெசேஜுக்குமே உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி போட்டு இந்த மாதிரி இஷ்யூன்றது தெரியப்படுத்துங்க. ரைட்? ஒன்று. அப்படி இந்த 2 ஆப்ஷனுமே பண்ணாத இருக்கீங்க, அதாவது ஃபில் பண்ணாதவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஒன்று, ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம் கம்பெனிக்கு தான் லாஸு. அப்புறம் அந்த ஐடி எப்படி வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. தப்பான பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ டைம் கொடுக்குறாங்க 2 டேஸ், நாளை மறுநாள், அதாவது இன்றைக்கி அடுத்த நாள் வந்துருச்சு இல்லையா, Thursday and Friday, மேக்ஸிமம் சாட்டர்டே வரைக்கும் எஸ்பிஐ வெயிட் பண்ணுவாங்க. ரைட்? சாட்டர்டேக்குள்ளே இந்த தப்பானவங்களாம் கரெக்ஷன் பண்ணிக்கல, கமெண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, 20% உங்கள் வாலெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிக்குவாங்க. டெபிட் பண்ணி அந்த ஃபண்டை எடுத்து டிடிஎஸ்க்கு பயன்படுத்திக்குவாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான், இப்படி தான் இனிமேல் சொல்யூஷன்ஸ்லாம். ஸோ எஸ்பிஐ சொல்லி பார்த்தாச்சு. நாளைக்கு எடுக்க சொல்கிறோம், அந்த லிஸ்ட்டுமே எடுக்க சொல்கிறோம். கண்டிப்பாக எப்படியும் ஒரு 50-60,000 பேருக்கு மேலே பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணாத இருப்பீங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. இப்போ தெரியுதா, எல்லாத்தையும் ஏன் சார் எங்களுக்கே குறை சொல்லிங்கிறீங்க? இப்போ நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணணும், நீங்கள் லிஸ்ட் எடுத்து அனுப்பி வச்சு ஓகே சார் ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்பிஐயோடைய ஜிஎஸ்டி ஏப்ரல் மந்த் வரைக்கும் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சாச்சு. ஜிஎஸ்டி முடிஞ்சதுன்னா அடுத்தது டிடிஎஸ் விஷயம் தான் கொண்டு போகணும். இன்றைக்கி ஆடிட்டிங் டீம் அந்த வேலையை போய் பண்ணலான்னு போகும்போது இன்றைக்கி டிடிஎஸ் ஃபில் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ. அந்த அமௌண்ட் சரி ஓகே சார் 14,000 பேர் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இல்லைங்களா, அது ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பரவாயில்ல, எவ்வளோ சார் ஆகும்? நியர்லி அந்த அமௌண்ட்டு 3 crores கிட்ட வருது. யார் கட்டுவாங்க 3 crores? சும்மா கிடையாதுல்ல. ரைட்? யோசிக்கணும். நீங்கள் பண்ணுற தவறுகளால் நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணாதனால எஸ்பிஐ 3 crores நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அவ்வளோ கட்ட வேண்டியது வராது. டிடிஎஸ் கண்டிப்பாக நாங்கள் தான் கட்டி ஆகணும், பட் அவ்வளோ கட்ட வேண்டியது வராது. ரைட்? 20% கட்டுறதுக்கும் 5% கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரைட்? அதை இன்னும் எப்படி கம்மி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அதை விட்டுட்டு நீங்கள் கட்டல பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணலாம், 20% கம்பெனி கட்டிட்டு உட்காந்துருக்காது. மறக்காமல் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிங்க. தப்பாக அப்டேட் பண்ணவங்க கமெண்டர்ஸ்க்கு தெளிவான ரிக்வஸ்ட் கொடுங்க, அவங்க அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் அடுத்தடுத்து நிறைய அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். குரூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இல்லாமல் நோட்டீஸ் போர்டு பக்கம் வந்து நோட்டீஸ் போர்டு என்ன சொல்கிறாங்க காது கொடுத்து கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிறைய டைம் கொடுத்தாச்சு. இனிமேலாம் இன்னும் ரொம்ப குயிக்காக நம்ம எல்லா ஒர்க்கு முடிச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படியே அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க இனிமேல். ஏன்னா நம்ம சைடில் எல்லாமே எஸ்பிஓ சைட்லேருந்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இனிமேல் அவங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த ஃபைல் எல்லாம் ஓகேன்ற லெட்டர் வரணும், அவ்வளோதான்.
அது குயிக்காகவே வந்துடும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் டக்கு டக்கு முடிக்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்ப்போம். எனக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கல, அடுத்த ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு டெய்லி நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுற பழக்கத்தை எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் கொண்டு போய் சேருங்க. யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் SBOக்கு. அவங்க கிட்ட நான் மறுபடியும் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதெல்லாம் விட அடுத்த ஒரு 10 to 15 டேஸுக்கு அப்டேஷனை கரெக்டாக கொடுங்க. மெயினாக நோட்டீஸ் போர்டு எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். டக்கு டக்கு நிறைய விஷயங்கள் இந்த 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் டே, May 1. ஓகே, ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் ரீஃபண்டபிள் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னை டேட்லேருந்து அடுத்த 15 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் எப்படி இருந்துச்சு பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எவ்வளோ குயிக்காக அடுத்தடுத்து என்னென்ன அப்டேஷன் வந்துகிட்டே டக்கு எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா SBO சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய எல்லா ப்ராசஸும் கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சது. எல்லா ப்ரூஃப்ஸ், கேட்ட டாக்குமெண்ட்ஸ், டீடைல்ஸ் A to Z எல்லாமே கம்ப்ளீட்டட். இனிமேல் அப்ரூவல் வர வேண்டியதான். நம்ம இங்கே உட்காந்து பெண்டிங் இவ்வளோ நாளாக தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பெண்டிங் பார்க்கறதுலாம் கரெக்டாக பார்க்க வேண்டியதான். அதனால் எல்லாரும் குயிக்காக ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் ஐடி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காதீங்க. ரைட், என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்துக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ லைக் எப்படின்னா sbotvm@gmail.com மெயிலுக்கு தான் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட்டை கொடுக்கணும். நான் SBO அஃபிஷியல், SBO பிரைவேட் லிமிடெட், TVM பிரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணாது. எதுக்கு பண்ணணும்னா, நான் SBOவில் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறவங்களெல்லாம் அனுப்ப சொன்னேன். ஸோ அங்கே அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருந்தா தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைனா ஐடி கேன்சல் பண்ணிவிடுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக யூஸ் பண்ண மெயில் ஐடிக்கு எனக்கு ரீஃபண்டபிள் வேணும்னு அனுப்புறது, அக்ரிமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அதுக்கு அனுப்புறது, எதுக்கு எந்தெந்த மெயில் அனுப்பணுமோ அதுக்கு அந்த மெயிலில் மட்டும் தான் அனுப்பணும். அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. முதல்ல அதை இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக்குங்க. இனிமேல் SBO ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். நீங்கள் தான் பிடிச்சி குயிக்காக கற்றுக்கிட்டு வரணும். ரைட், நாம் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கோம். அது முதல்ல தெரிஞ்சுங்க. இங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரல. நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இல்லையா எல்லாமே கிடச்சிடலாம் நினைக்காதீங்க. SBO இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி SBO இருக்காது. சரியா, நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணும், கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, தேங்க்யூ.